ஆஃப்டர் லாங் ட்ராவல் ஃப்ளைட்லாம் பிடிச்சி அதுக்கப்புறம் 2-3 டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் பார்த்துட்டு இப்போ தான் ரூம்க்கு வந்திருக்கோம். செம்ம டயர்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து நைட் மார்க்கெட்டில் இங்கே எப்படி இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது நேற்று நான் இதை வாங்கினேங்க. இதை என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து பச்சையாக எனக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க ஒரு டிப்பை வச்சு. சீரியஸாக ஓரளவுக்கு கண்ட்ராவியாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, அந்த டிப்பில் சாப்பிட்டோம். எங்கள் ஹோட்டல்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் காமிச்சிது. நான் கீர்த்தனா இங்கே தான் சொல்லி நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேன். 2 கிலோமீட்டர். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு Day 3 பேங்காக்கில். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 AM ஆகுது. இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, பேங்காக்கில் இருந்து புக்கட்டுக்கு வந்து ஃப்ளைட்டில் போக போகிறோம். ஸோ என்னோடய ஃப்ளைட் வந்து 9:45 AM. ஸோ வந்து நான் ஒரு 7:30க்கெலாம் ஏர்போர்ட்டில் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. மார்னிங் 6 AM வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. இந்த ஹோட்டலில் A1 பேங்காக்கில் இருக்கிற ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஏர்போர்ட் போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 6 மணிக்கு, 3 ஹவர் கழிச்சு காலையில் 6 மணிக்கு சாப்பிட்றோம். ஆக்சுவலி வந்து நாங்கள் கேப் ஏறிட்டோம். கேப் ஏறி ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். ஏர்லி மார்னிங் இது. ஆக்சுவலி ஏர்லி மார்னிங் தான் 6 AM. இந்த டைம் என்ன க்ரௌட் இருக்காங்க ரோடில், ஃபுல்லாக க்ரௌட் இருக்காங்க. ஏர்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் டைமிங் வேலைக்கெல்லாம் போகிறோம்னா காலையில் கூட சீக்கிரமாக போகிறதில்ல. அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் போயிட்டுருக்கு. டிராஃபிக்காக இருக்குது. நான் 6 மணிக்கு சரி நம்ம சீக்கிரம் போயிடுவோம் ஏர்போர்ட்டுக்கு நினச்சா அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. ஓகே, இங்கே காலையில் சீக்கிரம் ஆரம்பிச்சிடுறாங்க வேலைக்கு ஸ்கூல் எல்லாம். ஸோ கைஸ் ஃபைனலாக ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்க ஃப்ளைட் வந்து ஏர் ஏஷியா தான் புக் பண்ணியிருக்கோம், பேங்காக்லேருந்து புக்கட்டுக்கு. ஸோ இப்போ செக்இன் லக்கேஜ் போட்டுட்டு நாங்கள் ஃப்ளைட்டுக்கு போக வேண்டியதான். எல்லாம் எங்களோட போர்டிங்லாம் முடிச்சுட்டு புக்கட் போகிற ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு ஈஸியாக. ஸோ இதுக்கப்புறம் புக்கட்டில் போய் லேண்ட் ஆகிட்டு நியர்பை 2 பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அவங்களை டேரெக்டாக கொண்டு போய் ஹோட்டலில் ட்ராப் பண்ணுறது தான் இன்னையோட ஷெடியூல். ஸோ இன்றைக்கி Day 3 பேங்காக் டு புக்கட். திஸ் இஸ் அவர் பிளான். ஸோ கைஸ் அவங்க போர்டில் நேம் எழுதியிருந்தாங்க. அதை பார்த்து நான் அவங்க பக்கத்தில் போனேன். Okay. Sorry? I thought about for you, please, but about 10 minutes, half an hour. Okay, done. Yeah, thank you. 10 minutes வராங்க. ஸோ அவங்க வந்து 10 மினிட்ஸில் வராங்களாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த போரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த டிமாக் டூர்ஸ் மூலியமாக போகும்போது எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, ரொம்ப பேனிக்காகவே வேண்டாம். ஸோ எஸ், ஸோ நெக்ஸ்ட் நம்ம Day 3 புக்கட் டூர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் சலாங்னு ஒரு டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. இது பட்டாங் நாங்கள் போகிற ஹோட்டலுக்கு போகிற வேலை இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கோம். 19th செஞ்சுரியில் கட்டப்பட்ட கோயிலாக சொன்னாங்க. அதை விட இதில் டீப்பாக அந்த கோயிலை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது கைஸ். இங்கேயும் வந்துட்டு ஒரு பெரிய டெம்பிள் மாதிரி இருக்குது. ஆனால் உள்ள என்ன சாமி இருக்காங்க எங்களுக்கு இல்லை. இங்கே தான் புத்தர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தாயில் போட்டிருக்கு, அதை படிக்க முடியல. உங்களோட ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அந்த சேவரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ டாப்பு ஒரு செகண்ட் ஃப்ளோருக்கு ஏறி வந்தால் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மனுஷன் உள்ளத்துக்கு போட்டுருவாங்க. என்ன ஃபார்மாலிட்டிஸ்னு எனக்கு தெரியல. என்ன காசு போட்டுருக்காங்க.
நம்ம வந்து தெரியுதா? ஸோ கைஸ், நம்ம வந்து பேங்காக்கில் இவ்வளோ நாள் இருந்தோம்ல, அந்தளவுக்கு வெயிலே இல்லை. பட் இங்கே வந்தோன்னா சரியான வெயில் கைஸ். இந்த கோயிலுக்கு வந்தோன்னா முடியல, சரியான வெயில். அதான் ஃபேஷன் வீடியோஸு இங்கே பக்கத்தில் எதுவும் இல்லை வெளியில் அவ்வளோவா. அதனால் இந்த மாதிரி சின்ன கடை இருக்குது, அங்கே வாங்கிட்டு ஃபேஷன் வீடியோஸ் குடிச்சிட்டு வெளியில் போகும்போது தான் சாப்பிட்டுட்டு அப்படியே போகிற மாதிரி தான் பிளான் இருக்கப்போ பார்ப்போம். பக்கத்தில் வந்தால் இன்னொரு தள்ளுவண்டி கடை மாதிரி ஒன்று வச்சு போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் இதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன பேர் சொன்னாங்க? படுத்தாய் நாங்கள் வேறெல்லாம் போட்டு எதுவும் பண்ணுறாங்க. இது நீட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நூடுல்ஸ் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ ஏன்னா சுத்தமாக சாப்பிடாமல் இருந்தோன்னா வந்துட்டு தலைவலி வந்துடும். ஸோ லைட்டாக டேக் அவே மாதிரி காரில் போகும்போது சாப்பிட்டுட்டு போகலாம் மாதிரி. இந்த கார் தான் எங்களுக்கு ஏர்போர்ட் பிக்கப் வந்தது. ஒரு விஷயம் மட்டும் கைஸ், இந்த தாய்லாண்ட்லேயே பேங்காக்காக இருக்கட்டும், இப்போ இந்த புக்கட்டாக இருக்கட்டும், ரோடெல்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது, சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. காரெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஸரி கார்ஸ் தான் எல்லாமே. டொயோட்டா தான் மெஜாரிட்டி இங்கே வந்து டாமினேஷனே டொயோட்டா தான் இருக்குது. அதுவும் இந்த டாக்ஸி ஓட்டுற கார் எல்லாமே கொரோடா அந்த லெவலில் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் கைஸ். இந்த டெம்பிள் விசிட் பார்த்ததுக்கு அப்புறம் கட்டா வியூ பாயிண்ட், இந்த பீச் இருக்குல்ல, இது ஒரு வியூ பாயிண்ட் எங்கே தெரியுமா? ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு மலை மேலே கூப்பிட்டு வந்தாங்க. இவங்களே எவ்வளோ பெரிய ஈகிள். தெரியுதா? இந்த பீச்சில் வந்துட்டு பேராசைலிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இந்த கட்டவா பீச். நாளைக்கும் வந்து நைட் அங்கே போய் அந்த பீச்சும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். செம்ம டயர்டாக இருக்குல்ல? ஆமாம், ஃப்ளைட் ஜேர்னிலேருந்து அப்படியே கண்டினியூஸாக நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம். ரூம் போய்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன ஸ்ட்ரீட் இருக்குதுன்னு தெரியல, வாக்கிங் ஸ்ட்ரீட்டா இல்லை என்ன ஸ்ட்ரீட் இருக்குன்னு தெரியல. ஸோ அதையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கைஸ். ஆக்சுவலி இந்த ஃபிஷர்மேன் வந்துட்டு எங்களுக்கு ரூம் நம்பர் S212ன்ற ரூம் நம்பர் கொடுத்துருக்காங்க. ரூம் வந்து ரொம்ப டிசென்ட்டாகவே இருக்குது. ஸோ இதுதான் ஓப்பனிங். ஃபிஷர்மேன் ஹார்பர். இந்த ஹோட்டல் நேம் வந்து ஃபிஷர்மேன் ஹார்பர். ஓகே. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு லாங் மிரர் ஒன்று இருக்குது. அப்படி இங்கே வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம், டாய்லெட்ரிஸ்லாம் இருக்குது. இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, ஏர் ட்ரையர் அண்ட் க்ளோஸ்அப் மிரர், வாஷ் பேஷன் அது ஒன்று இருக்குது. இங்கே வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பீஷியஸான ஒரு ப்ளேஸ் இருக்குது. தென் முக்கியமான விஷயம், லாக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லாக்கர்ஸ் வந்து இது மாதிரி ஏரியாக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து நீங்கள் லக்கேஜ் வச்சுக்க, உங்களோட ட்ரெஸ்லாம் வச்சுக்க இடம் இருக்குது. இங்கே வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் டேபிள், ஒரு கிங் சைஸ் பெட்டு, இந்த வால் பெயிண்டிங் செம்மையாக இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிவி, அப்படியே இங்கே ஒரு சிட்டிங் டேபிள் மாதிரி பிளேஸ். இதுதான் இங்கே பாருங்களேன், இந்த ஸ்க்ரீன்லாம் இங்கே மூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக அதை வச்சுருக்காங்க. இப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா பால்கனி வியூ. எஸ், இதுதான் எங்களோட பால்கனி வியூ. அப்படியே பூலிங்க செம்மையாக இருக்குல்ல. வியூ டு தி பூல் செகண்ட் ஃப்ளோரில் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் நினைக்கிறேன். எஸ். ஸோ ஆஃப்டர் லாங் ட்ராவல் ஃப்ளைட்லாம் பிடிச்சி அதுக்கப்புறம் 2-3 டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் பார்த்துட்டு இப்போ தான் ரூம் வந்துருக்கோம். செம்ம டயர்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து நைட் மார்க்கெட்டில் இங்கே எப்படி இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி எங்களோட கைஸ். நாங்கள் வந்து சும்மா இந்த புக்கட் லோக்கல் மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். ஸோ இங்கே ஜிம் கொடுத்துருக்காங்க பாருங்க. எங்கே வந்தாலும் இங்கே அந்த ஃபிட்னஸ்க்கெலாம் நல்ல ஒரு இடம் கொடுத்துறாங்க. ஆனால் அந்தளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. பட் ஸ்டில் அது உடஞ்சிருக்கு. மல்டிபிள் த்ரெட்மில்ஸ் அண்ட் தம்பிள்ஸ். ஓகே, ஃபைன். ஓகே, அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பா. இதுதான் ஸ்பா. ஓகே, நம்ம போய் இப்போ லோக்கல் மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது மாதிரி ரெசார்ட்க்கு வந்து ஸ்விம்மிங் வந்து மோஸ்ட்லி விட மாட்டோம். பட் இங்கே வந்து நம்ம ஸ்விம்மிங்கில் இறங்கி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், டைம் இருந்தால். பட் இங்கே அதெல்லாம் டைம் இல்லை, எல்லாம் டைட்டாகவே போவோமா. அதனால் நாங்கள் ஸ்விம்மிங்ன்றது வந்து மற்றவங்க குளிக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். நாங்கள் அதில் அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ணல.
ஓகே, அது ஆனால் எல்லா மக்களும் வந்து குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக எங்கள் ஹோட்டல்லேருந்து கொஞ்சம் ஒரு 500 மீட்டர் கூட நாங்கள் நடந்து வரல. அதுக்குள்ளே வந்து ஃபுட் வேறெவர் வி கோ ஃபுட்டு ஃபாலோன்ற மாதிரி, வேறெவர் யூ கோ ஐ ஃபாலோன்ற மாதிரி நாங்கள் எங்கே போனாலும் இல்லை தாய்லாண்டில் இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணுவோம். ஐயோ, ஸோ இப்போ நாங்கள் அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு ஃபேமஸான பிளேஸ் ஆக்சுவலி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது கடலோரத்தில் இருக்கிறனால சீ ஃபுட் வந்து இங்கே நிறைய கிடைக்குது ஈஸியாக. ஸோ அதனால் இந்த பிளேஸ் வந்து சீ ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். லாப்ஸ்டர் இதெல்லாம் பச்சையாக கொடுத்துருவாங்க. அந்த 200 பட்டம், 250 ஸ்ட்ரிங்கு, 100, 250. I will coming there, we'll check and come here. ஃபுட் பேரடைஸ்ங்க. சீரியஸாக வந்து தாய்லாண்டு வந்து ஒரு ஃபுட் பேரடைஸ். டிஃப்ரெண்ட்டான ஃபுட் அவைலபிலிட்டியாக இருக்குது. சீரியஸாக ஒரு ஃபுட் பேரடைஸ்னால் சொல்லணும். ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. எல்லாமே ப்ரான்ஸு டிஃப்ரெண்ட்டாக அவங்க இது பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது ப்ரான்ஸு, இது என்னது, இது ப்ரான்ஸு. என்ன டிஷ் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம தாய் ஃபுட்டு. இதெல்லாம் கொஞ்சம் காலையில் இது சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. வாங்க வேறு என்ன வித்தியாசமாக உள்ள வச்சுருக்காங்கன்னு போய் பார்ப்போம். அப்படியே ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுவோம். மோமோஸ் பாருங்கள், போர்க்கு, சிக்கனு, ஷ்ரிம்ப்பு, மிக்ஸ்டு வெஜிடேபிள், சுஷி. செம்ம இல்லை? ஏன்னா என்ன பண்ணுறாங்க தெரியுமா, எடுத்து அப்படியே பச்சையாக வந்து குக் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுதான் இங்கே ஒரே ஒரு விஷயமா இருக்குது. நேற்று எனக்கு இது நான் ஆஸ்ட்ரேலியாவில் நேற்று நான் இதை வாங்கினேங்க. இதை என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து பச்சையாக எனக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க ஒரு டிப்பை வச்சு. சீரியஸாக ஓரளவுக்கு கண்ட்ராவியாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, அந்த டிப்பில் சாப்பிட்றதுனால தெரியல. இங்கே பாருங்க, கிராப் ஸ்டிக்கா 50 பட். ஹலோ ஷ்ரிம்ப்பு, விங்ஸு, இது லெக் பீஸு, போக்கோட ரிப்பு. சோப் தான் வந்து இங்கே நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க மக்கள். இது வந்து கவ்வா, இது க்ராக்கடைல் அண்ட் பிக்கு. அதிகமாக சாப்பிட்றாங்க. எங்கே பார்த்தாலும் வாசகரி இது இருக்குது. ஐஸ் இது பாருங்கள், ஸ்டீக்கு, பீஃபு, ஃபுல்லாக பீஃப். இது போக்கு. இது அப்படியே வந்து பார்பிக்யூ மாதிரி அதில் கிரில் பண்ணி கொடுத்துட்றாங்க. சீரியஸாக ஃபுட்டேஜ்க்கு வந்து ஒரு பேரடைஸ், ஃபுட் பேரடைஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் அப்பப்போ இது மாதிரி அதிசயம் கூட இங்கே கிடைக்கும். வெஜிடேபிள்ஸ்லாம் அப்பப்போ சம்டைம்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பார்பிக்யூலாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது அப்படியே உங்களுக்கு இடத்துல கிரில் பண்ணி கொடுத்துருவாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு ஃப்ரூட் அப்போ ஃபுட்டுது. மேங்கோ தான் செம்ம அழகாக இருக்குல்ல. இது கூட இது காலையில் நாங்கள் இதோட ஷேக் குடிச்சோம், நல்லா இருந்துச்சு. கைஸ், இந்த ஃபுட்டெல்லாம் பாருங்களேன், பார்க்கும்போதே அப்படியே வந்து செம்மையாக இருக்கு பாருங்க. அப்படியே பார்க்கும்போதே சாப்பிடணும்னு வந்து பாருங்க. கலராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல. எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்குது. எடுத்துக்கோ. அது ரைஸோட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். க்ரீன் கறிலாம் இருக்கு. சீரியஸாக கைஸ், எதை சாப்பிட்றதுனே தெரியல, ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. பாருங்கள், நான் குக் பண்ணுறதே காமிக்கிற பாருங்க. எவ்வளோ வந்து ஒரு பார்க்கும்போதே தெரியும் ஒரு ஹைஜீனிக்காக பண்ணுறாங்கன்னு. ஸோ ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணிருக்காங்க. ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு 3 டிஷ் ட்ரை பண்ணுறோம். சிக்கன் நூடுல்ஸ் அண்ட் இது வந்து கேபோட கிரில்லு. ஸோ இது வந்து ப்ரான்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் வித் மேங்கோ ஜூஸ். ரிவ்யூ பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே நாங்கள் வந்து சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் இந்த இருக்க ஏரியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இப்போ பீச் சைடு வந்திருக்கோம். எங்கள் லெஃப்டில் அப்படியே பீச். ஸோ இங்கே வந்து பட்டாங் பீச் இருக்குது. பட்டாங் தானே? இங்கே பட்டாங் பீச் இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்தோன்னா நாளைக்கு காலையில் ஐலாண்ட் டூர் இருக்குது. ஸோ அவங்க 7 AM ரெடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு. ஸோ நம்ம இங்கே ரொம்ப டைம் எடுத்தோன்னா காலையில் எழுந்திரிக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி இன்றைக்கி டே செம்ம டயர்டு எங்களுக்கு. ஸோ இதான் பீச்.
இப்போ நாங்கள் வந்து பட்டாங் பீச்சை தேடி போயிட்டுருக்கோம். எங்கே பார்த்தாலுமே ஃபுட் ஸ்ட்ரீட் தான். சூப்பரில். எங்கள் ஹோட்டல்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் காமிச்சிது. நான் கீர்த்தனா இங்கே தான் சொல்லி நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேன். 2 கிலோமீட்டர். ஏன்னா வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டதுலாம் அப்போ தான் நான் கரைக்க முடியும். அதனால் இதுதான் செம்ம ஐடியா. அப்படியே பொறுமையாக கிளம்பி வந்தாச்சு. நடந்து வந்தாச்சு. கைஸ் ஃபைனலாக வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து நாங்கள் பட்டாங் பீச்சுக்கு வந்தாச்சு. இதுதான் பட்டாங் பீச். எல்லாமே சில்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து எங்களோட டே 3 வந்து வெல் நல்லா சாப்பிட்டோம். நல்லா பீச் வரையும் நடந்து வந்தோம். திருப்பி அப்படி நடந்து ரூம் போண்டி தான். இதுதான் வந்து ஆப்னிங் பிளேஸ் பட்டாங் பீச்சில். 18+ தான் நினைக்கிறேன் உள்ள. புக்கட் ஐலாண்ட் பட்டாங் பீச் 18+ தான் உள்ள. ஸோ அதனால் வந்து நான் மட்டும் உள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் நான் போவேன். கீர்த்தனா வந்து அப்படியே டேரெக்டாக ரூம் போயிடுவாங்க. அவர் கேப் பிடிச்சி விட்டா ரூம் போயிடுவாங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங்கு, ஸ்மோக்கிங்கு, ஸோ ஒரு பார்ட்டி ஹாப்னிங் பிளேஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏரியாவில். ஸோ டே 3 வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு காலையில் எங்களுக்கு ஐலாண்ட் டூர் இருக்குது. இப்போயே செம்ம டயர்டு. ஸோ நாளைக்கு ஐலாண்ட் டூரில் போய் நாங்கள் வந்து சஸ்டெயின் பண்ணோன்னா போய் சீக்கிரம் தூக்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோட சீக்கிரம் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் பட்டாங் பீச் புக்கட்.